அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுகர் விலாகோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். இந்த டாபிக் நிறைய பேரை யோசிக்க வைக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இந்த ரமதான் டைமில் நிறைய வீடியோஸை பார்ப்போம். அதில் நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம், இந்த ரமதான் போர்டு போடுறது, அதுக்கப்புறம் அதை சுற்றி லைட்டிங் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் ஒரு 1 இயருக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது இதே மாதிரி நம்ம வீட்லேயும் மாட்டணும், லைட் மாட்டணும், இந்த மாதிரி ரமதான் ஸ்டிக்கர், அதுக்கப்புறம் இந்த அழகழகான இந்த மக்கா மதீனாலேயே பார்த்திங்கன்னா நிறையா அழகழகான டெக்கரேட்டிவ் ஐட்டம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இந்த ரமதான் டைமில் அதிகமாக எல்லோரும் வாங்கி டெக்கரேட் பண்ணுறதை நான் பார்க்குறேன். ஆனால் இந்த வருஷம் எனக்கு போன வருஷம் தோணுன மாதிரி தோணலை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டெக்கரேட்டிவ் ஐட்டம் நம்ம வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா, அது அழகாக இருக்குமே தவிர, அது நிறைய நம்மளுக்கு வேலையை கொடுக்கும், நிறைய செலவை கொடுக்கும். ஒன்று வாங்கினா பத்தாது, இன்னொன்று அதிகமாக நம்மளை வாங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம் இன்னும் வாங்குவோம், இன்னும் வாங்குவோன்னு சொல்லிட்டு, அது ரொம்ப காஸ்ட்லியாகவும் எனக்கு தெரியுது. அப்படியே விலை கம்மியாக இருந்தாலும் அந்த லைட்டிங்லாம் பார்த்திங்கன்னா வீண் செலவு தான். அந்த கரண்ட்டு போக தானே செய்யும். அதை எனி டைம் நம்ம போட்டும் வைக்க போகிறதில்ல, ஆஃப் பண்ணிடுவோம் கரண்ட்டு செலவாகும்னு சொல்லிட்டு. அதனால அந்த லைட்டிங்லாம் எனக்கு தேவையில்லைன்னு தோணுது. கடவுள் நம்மளுக்கு இதெல்லாம் நம்ம செய்யணும்னு எந்த கட்டாயமும் படுத்தலை. அதுக்கு பதிலாக நிறைய நல்ல விஷயங்களை பண்ணலாம். நல்ல விஷயங்கள்னு வரும்போது அப்போ நம்மளுக்குன்னு எதுவுமே பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்டால் இல்லை. அந்த வேலை நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு சுலபமாக இருக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய டைமை சேவ் பண்ணி கொடுக்கும் அந்த மாதிரி. அதனால் பார்த்திங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா, அந்த க்ளீன் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு டைம் இருக்கா, அதை மெயின்டைன் பண்ணிடுவோமா, உண்மையாக நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை யோசிச்சுட்டு அதில் நம்ம செலவு பண்ணலாம். இதெல்லாம் ரமதான் டைமில் நிறைய பார்க்குறனால நான் அதை ஷேர் பண்ணுறேன். முன்னாடி எனக்குமே அதை வாங்கணும்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போலாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டேன். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையோ அதில் நிறைய இருக்குல்ல நம்மளுக்கு தேவையானது, அதிலெல்லாம் செலவு பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் மாற்றிட்டேன். அதே மாதிரி தான் ஃபுட்டுலேயுமே பார்த்திங்கன்னா இப்போ நிறைய செஞ்சு வச்சுட்டு அது பசங்களுக்கு கொடுக்க முடியாமல் நிறைய டைம் வீணாக போயிருக்கு. அது நிறைய நேரம் கிச்சன்லேயே ஃபுல் நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும் நிறைய ஐட்டங்கள் செய்யும்போது. அப்படி எவ்வளோ நேரம் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது எவ்வளோ நேரம் அது கிச்சனில் இருந்து சமைப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப பாவமாகவுமே இருக்குது. அந்த மாதிரி செய்யாமல் நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு அளவிற்கு, இப்போ நான் ஒரு அளவு சொன்னேன்னா அது உங்களுக்கு சூட் ஆகாது. அதனால நம்ம ஃபேமிலிக்கு இவ்வளோ சாப்பிடுவாங்க, இந்த டிஷ்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து செய்யும்போது வேலையும் கொஞ்சம் குறைச்சிக்கும் போது உண்மையாகவே நிறைய செலவுகளையும் நிறைய நேரங்களையும் மிச்சப்படுத்தலாம். இதனால் உண்மையாக நம்ம ரமதான் டைமில் என்ன பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ரமதான் டைம்லன்னு வரும்போது இபாதத்தில் அதிகமாக ஈடுபடுறது தான் நம்மளுக்கு நல்லது. அதனால பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டைமை இந்த தேவையில்லாத விஷயங்களை செலவு பண்ணாமல் நல்ல விஷயங்கள் நிறைய செலவு பண்ணலாம். இபாதத்தில் மட்டும் இல்லாமல் குழந்தைங்க கூட செலவு பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டைமை யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணலாம். சமைக்கும் போதே பார்த்திங்கன்னா எது நம்ம குடும்பத்துக்கு ஆரோக்கியமானதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தேவையான ஷாப்பிங்கை பண்ணுறது, அதுக்கு தேவையான வேலைகளை முன்னேற்பாடுகளை கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய வேலைகளும் செலவுகளும் குறையும். வீட்டில் தேவையில்லாத பொருட்கள் சேராமையும் இருக்கும். இந்த டைமில் நிறைய பேருக்கு இந்த ஆசைகள்லாம் இருக்கும், நம்மளுக்கு இது வாங்கணும் அது வாங்கணும்னு சொல்லிட்டு. அப்போ இந்த டைமில் நான் இதை சொல்லும் போது ஒரு டைம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன யோசனை வரும், இது வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு. அதனால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணேன். இப்போ ஊதுபத்தி சாம்பிராணிலாம் பார்த்திங்கன்னா நல்ல வாசத்தை கொடுக்கும். மற்றபடி அது கடவுள் நம்மக்கிட்ட கேட்கல, இதெல்லாம் செஞ்சால் தான் நம்ம உண்மையான பக்தர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பார்த்திங்கன்னா அந்த ஊதுபத்தி இதெல்லாம் என்னோடய சந்தோஷத்துக்காக, நல்ல வாசனையாக இருந்தால் ப்ரெசனபிளாக இருக்கும், மைண்டு நல்லா ரிலாக்ஸாக இருக்குன்றக்காக அதை புரிதி வைக்கிறேன். அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சா கண்டிப்பாக அதில் செலவு பண்ணலாம். அதனால வீண் செலவு இல்லை. அதே மாதிரி நம்மளுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்குது, வேலையை குறைக்குதுன்னா கண்டிப்பாக அதில் செலவு பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சுகர் விலாகில் நான் என்ன பண்ணேன்றதை நம்ம பார்க்கலாம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா பசங்களுக்கு பெரிய பையன் ஸ்கூலில் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு மெனு கொடுத்துருந்தாங்க.
அப்போ அவனுக்கு காளான் பிரியாணி, அதுக்கப்புறம் சோயா பீன்ஸில் 65, அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல் அவனோட மெனுவாக இருந்துச்சு. சரி, அதை செய்கிறதோட நம்ம வந்து நம்மளுக்கான சகரையும் சேர்த்து செஞ்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அவனுக்கு செய்கிறதோடயே நாங்கள் வந்து செஞ்சிட்டோம். மற்ற டிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு பிரியாணின்னு வரும்போது அன்றைக்கி ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிற மாதிரி இருக்கும். அது வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி இப்போலாம் எப்படி செஞ்சாலுமே கரெக்டாக பர்ஃபெக்டாகவே வருது. முக்கியமாக பாத்திரம் வந்து சேராமல் இருக்குது. அதனால பிரியாணி எனக்கு கொடுத்தோன்னையுமே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு, ஈஸியாக வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனுக்காக இந்த அப்புறம் ஃபைபருக்காக இந்த காளான் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பேலன்ஸ்டான ஒரு ஃபுட்டு தான் இது. அதனால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி செஞ்ச காளான் பிரியாணி, அதுக்கப்புறம் சோயா 65லாம் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் டே வந்து ஏதாவது ஷார்ட்ஸில் ஷேர் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஏன்னா இதில் வேறு டாபிக் பேசுனனால அதை வந்து என்னால் சொல்ல முடியல. நிறையா பேருக்கு ஷார்ட்ஸில் போடும்போது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால கேட்குறதுக்கும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்படின்றனால நான் ஷார்ட்ஸில் இந்த ரெசிபி எல்லாமே நான் போடுறேன். இஃப்தாரில் செய்கிற வந்து ஸ்நாக்ஸையுமே வந்து ஷார்ட்ஸை நான் வந்து போட்டுட்ருக்கேன். நீங்கள் மறக்காமல் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இன்னொன்று, நான் பெருசாக வேலையை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை செய்யும்போது அதுக்கு மட்டும் அந்த டைமில் மட்டும் செய்யாமல் ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா வர மாதிரி செஞ்சு வச்சுக்கிருவேன். இப்போ நம்ம சோயாபீன் 65 செஞ்சோம் இல்லையா, அப்போ வந்து சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கும்போது ஒரு பாக்கெட்டுமே சேர்த்து கொதிக்க வச்சுட்டேன். ஆனால் தேவைப்படுறது அதில் பாதியாக தான் இருந்துச்சு. மீதி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து ஏதாவது அதில் கோலா உருண்டை, அதுக்கப்புறம் அதில் வடை, இந்த மாதிரி நிறைய செய்யலாம். அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக வெங்காயம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் கட் பண்ணி வச்சு பழக்கம் இல்லை. உரித்து வச்சும் பழக்கம் இல்லை. ஃப்ரிட்ஜில் இந்த காய்கறிலாம் முன்னாடி நாள் கட் பண்ணுறதுலாம் அதெல்லாம் கடன்னு கட் பண்ணிடுவேன். இந்த கீரை ஆயிடுறது, மீனெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறது இதுதான் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா அதை மட்டும் வேணால் அந்த மத்தியான டைம் ஃப்ரீயாக இருக்கும் போது டிவி பார்த்துட்டே செய்கிறது இந்த மாதிரி பண்ணி வச்சுருவேன். பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பண்ணி வச்சுறது. இப்போ பெரிய வெங்காயம்லாம் உரிக்கிறேன் அப்படின்னா அதுவுமே இந்த ரமதான் டைமில் தான் அந்த பெரிய வெங்காயம்லாம் உரிக்கிறேன். மற்ற நேரம்லாம் கீரை மட்டும்தான் ஆஞ்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவேன். அந்த மாதிரி வெங்காயம் உரிக்கும் போது இந்த பிரியாணிக்குமே சேர்த்திங்கன்னா நேற்று நான் வந்து வெங்காயம் உரித்து வச்சுட்டேன். அப்போ வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே உரித்து வச்சுருக்கிறேன். நாளைக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்கிறாந்தா அதை வந்து இந்த வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உரிக்கிற டக்குன்னு உரிச்சிடலான்னு சொல்லிட்டு நல்லா பேசிகிட்டே வந்து நல்லா உரிச்சாச்சு. இஃப்தார் முடிஞ்சோடனே இந்த மாதிரி ஒன்று செய்யும் போது இன்னொன்றையுமே சேர்த்து செஞ்சு வச்சுருங்க. அப்போ அடுத்த நாள் ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு வேலை வந்து மிச்சம் அப்படின்ற மாதிரி. பையனுக்கு வந்து எல்லாத்தையுமே நல்லா பேக் பண்ணிட்டேன். எங்களுக்குமே வந்து அன்றைக்கி சகருக்கு அதையே வந்து வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களாம் ஸ்கூலில். ரொம்பவே வந்து சந்தோஷம். இந்த ரெசிப்பியை ஷார்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.